வணக்கம். எஸ் சுரேஷ்நாயுடு பேசுகிறேன். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வரப்போகுது 23ஆம் தேதி. 20ஆம் தேதி வரைக்கும் ஓட்டு சேகரிக்கலாம். ஆனால் என்னென்னா நிறைய கட்சிகள் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஓட்டு சேகரிக்க சரியாக மக்களை போய் அணுக மாட்டேன்றாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது. நீங்கள் தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ, ஆனால் என்னென்னா உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு ஒத்துமை இருக்கணும். ஒத்துமை இருந்தால் தான் மக்களை போய் சந்திக்க முடியும். நீங்கள் மக்களை சந்தித்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஓட்டு வரும். சரிங்களா? நீங்கள் மக்களை சந்திக்காமே இருந்தால் சுத்தமாக வராது, டெபாசிட் கூட வராது. மக்களை போய் சந்திங்க, உங்கள் கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்துங்க. உங்கள் கட்சிக்காரங்களுக்குள்ளே ஒத்துமை இருக்கணும். ஒத்துமை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒத்துமை இருக்கணும். ஒத்துமை இல்லாதது எதுவுமே இல்லை. அதே போல் ஒரு பதவிக்கு ஒருத்தவங்க வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் செலவு பண்ணால் தான் அந்த பதவிக்கு மரியாதை, அழகு எல்லாமே. அந்த பதவிக்கு செலவு பண்ணுற தகுதி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எனக்கு பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அரசியல்னால் காசு வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அரசியல். இந்த காசு இல்லாதவங்களுக்கெலாம் அரசியல்லாம் இல்லை. நீங்கள் தூரமாக அண்ணன் வாழ்க, அக்கா வாழ்க அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கோஷம் போட்டு போங்க. நம்ம ஊரில் கூட கிழவனுங்க எல்லாம் நிற்கலையா எலெக்ஷனில் 60 வயசுக்கு மேலே? அதுபோல் அதான், காசு இருந்தால் தான் இங்கே வேல்யூ. காசு இல்லைன்னா எதுவுமே வேல்யூ இல்லை. அதுதான் அரசியல். புரிஞ்சுக்கோங்க மக்களே, புரிஞ்சுக்கோங்க. வேஸ்ட்டாக இந்த அரசியல்வாதி பின்னாடி போய் நிற்காதீங்க. கூட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு 4 பைசா புரோஜனமாக இருந்தால் இவனுங்க பின்னாடி போங்க, இல்லைன்னா போகாதீங்க.